அரண்மனை வாசல்ல உட்கார்ந்து இருக்கிற மனிதன் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு ஆலயத்தில் அநேகர் வெளியே போயிடுவாங்க, சபைக்குள்ள வருவாங்களே தவிர அந்த அந்த யாரோடைய நெருக்கமான தொடர்பு இருக்காது, அந்த சபையோட ஒரு நெருங்கின தொடர்பு இருக்காது, அந்த சபை மக்களோட ஒரு நெருங்கின தொடர்பு இருக்காது, அந்த சபை பாஸ்டரோட ஒரு நெருங்கின தொடர்பு இருக்காது, அந்த சபையில் உள்ள அந்த ஃபங்க்ஷன் கூட்டங்கள் ஜெபங்களில் ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்காது. அந்த சபையில் எந்த ஃபங்க்ஷன் ஆனாலும் யாரோ சிலர் தான் அதுக்கு செஞ்சுட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கிறீங்களா? யாரோ சிலர் செஞ்சவங்களே தான் செய்வாங்க. யாரோ சிலர் அவங்க தான் அந்த சபையை கூட்டுறது, அவங்க தான் அந்த சபையில் பாய் போடுறது, அவங்க தான் அந்த சபையில் அந்த சேர் எடுத்து வைக்கிறது, அவங்க தான் அந்த சபைக்கு எல்லா ஜெபத்துக்கும் வருவாங்க, அவங்க தான் அந்த சபையில் இருக்கிற ஃபங்க்ஷனில் பங்களிப்பை எடுப்பாங்க. ஆனால் சிலர் பார்வையாளராகவே போயிடுவாங்க. அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது, அதில் ஆசீர்வாதமும் கிடையாது. வெளிப்படுத்துகிற விசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 11ஆம் அதிகாரம், வெளிப்படுத்துகிற விசேஷம் 11ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ரெவலேஷன் சாப்டர் 11 verse 1 and 2. 11ஆம் அதிகாரம் வெளிப்படுத்துகிற விசேஷம், பைபிளில் கடைசி புஸ்தகம். வெளிப்படுத்துகிற 343வது பக்கம், பைபிளில் கடைசி புஸ்தகம். அதில் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை 2வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். பின்பு கைக்கோளுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார். ஆண்டவர் என்ன விரும்புறாரு? நம்மளை கொஞ்சம் அளக்க விரும்புறாரு. உங்களையும் என்னையும் கொஞ்சம் அளக்க விரும்புறாரு. ஹலோ, இருக்கிறீங்களா? அதில் தொழுது கொள்ளுகிறவங்களை கொஞ்சம் அளந்து பாரு. கர்த்தர் சொல்றாரு, கைக்கோளுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்திலே கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் என்னை நோக்கி நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் தேவனுடைய ஆலயத்தை அல, பலிபீடத்தையும் அடுத்தது இந்த பலிபீடத்தை அல, அதில் தொழுது கொள்ளுகிற அடுத்தது இந்த அதில் தொழுது கொள்ற கூட்டங்கிற விசுவாச மக்கள், அவங்கள கொஞ்சம் அளந்து பார். ஆரம்பத்தில் அவங்க ஜெப வாழ்க்கை எப்படி இருந்துச்சு கொஞ்சம் அளந்து பாரு. இப்ப எப்படி இருக்கிறாங்க அளந்து பார். அன்னைக்கு அவங்க பரிசுத்த வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்குது. அன்னைக்கு அவங்க எவ்வளவு உற்சாகமா இருந்தாங்க, இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க. அன்னைக்கு எவ்வளவு விசுவாசமா இருந்தாங்க, இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க. கொஞ்சம் அளந்து பார். கர்த்தர் நம்மளை கொஞ்சம் அளக்க விரும்புறாரு. நீ வாசல்ல உட்காந்துட்டு இருப்ப, அப்படியே போயிடுறீங்களா? இல்லை முற்றம் ராஜாவை பார்க்கக்கூடிய அளவுக்கு முற்றத்துக்கு வந்துடுறீங்களா? அல்லது ராஜாவின் சமூகத்துக்கு? அங்கே 3 காரியத்தை இங்கேயும் சொல்கிறாரு பாருங்க. அங்கே 3 காரியத்தை சொன்ன. 1 வாசல், 2 வாசல் முற்றம், 3 ராஜாவின் சமூகம். அதை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். இங்கேயும் பாருங்க 3 காரியம். 1 ஆலயத்தை அளந்து பார், 2வது பலிபீடத்தை அளந்து பார், 3வது அதில் தொழுது கொள்றவங்களை அளந்து பார். 3 காரியம் இருக்குதா? ஆலயம் என்பது சுத்து அந்த பிரகாரம், வெளிப்பகம், அந்த வாசல் சொன்ன இல்லையா, அந்த பகுதி, அதையும் கொஞ்சம் அல. அங்கே யாரெல்லாம் உட்காந்துட்டு அப்படியே போயிடுறாங்க, பட்டும்படாமல் இருக்கிறவங்க யாரு, சபைக்கு சப்போர்ட்டா இல்லாதவங்க யாரு, கொஞ்சம் அளந்து வச்சுக்கோ. அதையும் கொஞ்சம் அல. அடுத்தது பலிபீடத்தில் அல. அந்த பலிபீடத்தில் அல. இங்க இருக்கிறான் அந்த ஊழியக்காரன், அவனுடைய வாழ்க்கை கொஞ்சம் அளந்து பார். பலிபீடத்தில் யார் இருக்கிறா? ஊழியக்காரன் இருக்கிறான், நான் நிற்கிறேன், அவனையும் கொஞ்சம் அளந்து பாரு. அடுத்தது யார் அளக்கணும்? உள்ள தொழுது கொள்றாங்க அந்த கூட்டத்தை அளந்து பார். இந்த 3 பேரையும் அளந்து பார். ஆலயத்துக்கு புறம்பே அந்த வார்த்தையை பாருங்க. ஆலயத்துக்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியா அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவு மிதிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வெளியில் இருக்கிற மனுஷன் அளக்காதன்றார் ஆண்டவர். அவனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இவன் யாரு? வேத அழகா சொல்லுது, ஆலயத்துக்கு புறம்பே இருக்கிற பிரகாரத்தில் இருக்கிறவன், அந்த வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறானே, அவனை அளக்காத, அவனை புறம்பாக்கி போடுன்னு சொல்றாரு. அவனால எந்த பிரயோஜனமும் இல்லை. சர்ச்சுக்கு வெளியே இருந்துட்டு வெளியே போறான் பாருங்க, அவனால எந்த பிரயோஜனமும் இல்லை. சபையில எதுலையும் கலந்துக்காத இருக்கிறான் பாரு, அவனால எந்த பிரயோஜனமும் இல்லை. எந்த சப்போர்ட் பண்ணாம இருக்கிறான் பாரு, அவனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அவனை அளக்காத, அவனை புறம்பாக்கி போடு ஆண்டவர் சொல்றாரு. இதையெல்லாம் படிக்கும்போது எனக்கு நடுக்கம் உண்டாகிவிட்டது, ஒரு பயம். ஆண்டவர் நம்மளை புறம்பாக்கிட்ட நம்ம நிலைமை என்ன? கொஞ்சம் யோசித்து பாருங்க.
கர்த்தர் நம்மை புறம்பாக்கி போட்டு விட்டால் நம்முடைய நிலைமை என்னங்க? இன்னைக்கு ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டபடினால இன்றைக்கு நமக்கு ஒரு அட்ரஸ் இருக்குது, நமக்கு ஒரு விலாசம் இருக்குது, நம்ம பேரை சொன்ன 10 பேருக்கு தெரியுது. எதனால? கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டபடினால. நம்மை அளந்து 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 கர்த்தர் நம்மை அவர் அருகிலே கொண்டு வந்து வைத்திருக்கிறதுனால. நம்மை புறம்பாக்கிப்பட்ட நம்ம நிலைமை என்ன யோசித்து பாருங்க. அவர் நம்மை புறம்பாக்கிப்பட்ட நம்ம நிலைமை என்ன? அவர் சொல்றாரு, ஆலயத்துக்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் அது புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டது. அங்க ரட்சிக்கப்படாதவன் தான் வெளியில் இருப்பான். சபைக்கு வெளியில் இருக்கிறவன் யாரு? ரட்சிக்கப்படாதவன், அந்நியன். அவன் இந்த ஆசீர்வாதத்துக்கு தகுதியற்றவன், இந்த ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரன் அல்ல. அதை நீ அளக்காதன்றார் ஆண்டவர். நான் அன்பா சொல்றேன், சபை நேரங்களில் வெளியில போய் உட்காராதீங்க. எல்லா சர்ச்சை காரியத்தில் எல்லாத்திலும் இன்வால்வா இருங்க. நம்ம எல்லாம் ஒரு குடும்பம். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுவீங்க? நம்ம எல்லாம் ஒரே குடும்பம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த சபையில் எந்த காரியமானாலும் நீங்கள் சப்போர்ட்டாக நிற்கணும், ஆதரவாக இருக்கணும். நீங்கள் ஏழ்மையானவங்களாக இருக்கலாம், கொஞ்சம் வசதியானவங்களாக இருக்கலாம், நடுத்தரப்பட்ட ஆட்களாக இருக்கலாம், சம்பாதிக்கிறவங்களா இருக்கலாம், சம்பாத்தி இல்லாதவங்களாக இருக்கலாம், வேலை இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லாதவங்களா இருக்கலாம். எந்த விதத்தில் உங்களுக்கு ஆதரவாக இருக்க முடியும்? ஆண்டவருடைய ராஜ்யம் கட்ட எந்த விதத்தில் ஆதரவாக இருக்க முடியும்? தேவராஜ்யத்தை பெருக பண்ண எந்த விதத்தில் ஆதரவாக இருக்க முடியும்? நம்ம இயேசப்பாவுடைய, இயேசு மகாராஜாவுடைய அந்த ராஜ்யத்தை பூமியில் வர பண்ணணும். ஆமென். நம்முடைய ராஜ்யம் பூமியிலே வருவதாக ஜெபிக்கிறோம்ல. உம்முடைய ராஜ்யம் பூமியில் வரணும். எப்படி வரும்? நம்ம சும்மா இருந்தால் எப்படிங்க வரும்? நம்ம செயல்படணும். அப்போ தான் தேவராஜ்யம் பூமிக்கு வரும். அந்த நாட்கள் மிஷனரிகள் அவங்க சும்மா இருந்திருந்த தேவராஜ்யம் வந்திருக்குமா? வந்திருக்காது. இயேசுநாதரோடு கூட இருந்த 12 சீசரில் ஒருத்தன் தோமா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தான். கேரளா வழியாக புகுந்து நடந்தே ஊழியங்களை செய்தான். இயேசுவை அறிவித்தான். கடைசியில் தமிழ்நாட்டில் வந்து சென்னை பட்டணத்தில் அவன் அங்கே தங்கியிருந்த கர்த்தருடைய ஊழியத்தை செய்து அங்கே தீவிரவாதிகளால் கொல்லப்பட்டான். சின்னமலையில் இன்றைக்கும் அவருடைய கல்லறை, அங்கே ஒரு ஆலயம் இருக்கிறது ஏர்போர்ட் பக்கத்தில். தோமா இயேசுவோடு கூட 12 சீடர்களில் ஒருவன். நம்ம நாட்டை கர்த்தர் எவ்வளவு நேசிக்கிறார் பாருங்க. நம்ம தமிழ்நாட்டை எவ்வளவு நேசிக்கிறார் ஆண்டவர். அவரோடு கூட சீசரில் ஒருத்தனை கர்த்தர் நம்ம நாட்டுக்கு அனுப்பிவிட்டார். அந்த மலையில் ஈட்டினால அவன் குத்தி கொல்லப்பட்டான் தீவிரவாதிகளால். மதமாத்திரான்னு சொல்லி அங்கே சில தீவிரவாத காவி கும்பல் அவன் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது பின்வழியை போய் முதுகலை குத்தி அவனை கொன்று விட்டதாக சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த இடத்துல இன்றைக்கு ஒரு ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. சின்னமலையில், சைதாப்பேட்டை பக்கத்தில் சின்னமலை ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்குது, மீனம்பாக்கம் பக்கத்தில். அங்கே ஒரு சீடன் இயேசுநாதரோடு கூட 12 சீடரில் ஒருவன் இங்கே வந்து இறந்தான். நமக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் அனுப்பினார். எத்தனை மிஷனரிகள் சொந்த நாடை விட்டு இன்னைக்கு சீகன்பால் இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டுக்குள்ள அவர் வரல, நமக்கு இந்த பைபிளே கிடைச்சிருக்காது. அச்சு இயந்திரத்தை அவர் கண்டுபிடிச்சார், அச்சில் எழுத்தை கொண்டு வந்தார். பைபிளில் முதல் முறையாக என்ன பண்ணுச்சுது? ஆமாம், அது அச்சு வடிவில் வந்தது நமக்கு. அவங்களும் அவங்க நாட்டை விட்டு, தேசத்தை விட்டு, இனத்தை விட்டு, சொந்தத்தை விட்டு, பந்தத்தை விட்டு அவங்க நம்ம நாட்டுக்குள்ளே வந்தாங்க. ஏன்? தேவராஜ்யம் பூமிக்கு வரணும். எப்படிங்க வரும் பூமிக்கு? சும்மா வந்துடுமா தேவராஜ்யம்? எப்படி வரும்? நம்ம செயல்பட்டால் தான் வரும். ஒரு நாளைக்கு 10 பேரை பார்க்குறீங்க, அட்லீஸ்ட் ஒருத்தருக்காக இயேசுவை சொல்லுங்க. பிரச்சனை இல்லாத ஆட்கள் இன்னைக்கு கிடையாதே. பிரச்சனை இல்லாத ஆட்கள் தேசத்தில் இல்லையே. எல்லாரும் பிரச்சனையில் இருக்கிறாங்க. இயேசு அவங்களுக்கு சொல்லுங்க, அவங்கள சொல்லி சபைக்கு கூட்டிகிட்டு வாங்க. அப்போ தான் கர்த்தர் உங்களை பார்க்கும்போது சந்தோஷப்படுவார். ஒரு வாழை மரம் வைக்கணும்னா கீழே பக்கத்தில் அடுத்த வாழை மரம் வருதா இல்லையா? வருது இல்லை? ஒரு தென்னை மரம் வைக்கணும்னா அது சாகர மட்டும் கனி கொடுக்குதா இல்லையா? ஆமாம் தானே? ஒரு தென்னை மரம் வைக்கிறோம், 3.5 வருஷத்துக்கு அப்புறம் 4 வருஷத்துக்கு அப்புறம் அது என்ன பண்ணுது? கனி கொடுக்க ஆரம்பிக்குதா இல்லையா? அந்த மரம் சாகர மட்டும் என்ன பண்ணுது? அதில் உள்ள எல்லாம் பிரயோஜனம். இளநீர் இருக்குது, அதில் வீட்டுக்கு ஓலை இருக்குது, அப்புறம் அடுப்புக்கு மட்டை இருக்குது இல்லை, அதில் தேங்காய் இருக்குது, அதில் தலைக்கு போடுற எண்ணெய் இருக்குது. இந்த ஒரு மரத்தில் எத்தனை விதத்தில் பிரயோஜனப்படுத்து பாருங்க. நம்ம எந்த விதத்தில் தேவனுக்கு பிரயோஜனப்படுறோம் யோசித்து பாருங்க. கர்த்தர் நமக்கு எவ்வளோ ஆதரவாக இருக்கிறாரு, நமக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்கிறாரு, எவ்வளோ தூரம் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்காரு. நம்ம அவர் ராஜ்யத்துக்கு எந்த விதத்தில் ஆதரவாக இருக்கிற சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போயிட்டா போதுமா? சபை வளருமா? சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்துட்டு போயிட்டா சர்ச்சை அதோட முடிஞ்சிச்சா? நம்ம பங்களிப்பை நிறைவேற்ற வேண்டும். நான் தான் சொன்னேன், ஒரு வாழை செடி வச்சு அது கீழே 10 வாழை உருவாக்குதுங்க. அது ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் பாருங்க, பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு வாழை உண்டாகுது.
இன்னும் ஒரு 3-6 மாதம் கழிச்சு பாருங்க, இந்தாண்டு இன்னொரு வாழைக்கன்று வருது. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பாருங்க, இந்த முதல் வாழை கொலையை வைக்குது, 2வது வாழை கொலை வரத்துக்கு வருது, 3, 4, 5 பக்கம் அப்படியே ஒரு தோப்பே வந்துடுது. ஆமாவா இல்லையா? அப்போ நம்மை தேவன் ஆசீர்வதிச்சார, நம்ம மட்டும் வந்துட்டு போனால் எப்படி? அது எந்த விதத்தில் நியாயம் நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு தெரியல. இப்போ நானும் உங்களை மாதிரி ஒரு சபையில் விசுவாசி இருந்தால் நீங்கள் இத்தனை பேர் வந்திருப்பீங்களா? அன்றைக்கி நானும் ஒரு சபையில் விசுவாசி தாங்க. ஒரு காலத்தில் ஒரு இந்து குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டேன். நான் இயேசுவை அறிந்து கொண்டேன். நானும் உங்களை போல் சுயநலவாதியாக இருந்து நான் ரயில்வேயில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு இதே போதுங்க, ரயில்வேயில் நல்ல சம்பளங்குது, இந்தியா முழுசும் ட்ரெயினில் ஃப்ரீயாக போகலாம், கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் கொடுக்குது, போதும், ஏதோ ஒரு கல்யாணம் பண்ணிய மனைவி பிள்ளைகளோட நான் வாழ்ந்துக்கிட்டு நான் இருந்திருக்கலாமே. நான் உங்களை மாதிரி சுயநலமாக இருந்திருந்தா இன்னைக்கு இத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் இருந்திருப்பேன். நீங்களும் அங்கே வந்திருப்பீங்களா? இல்லையே. அப்போ நான் அதையெல்லாம் திறந்து, என் மனைவியும் ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவ தான், நானும் ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் பணிபுரிஞ்சவன், மத்திய அரசாங்கத்தில் பணிபுரிஞ்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு ஆண்டவர் எனக்கு செஞ்ச நன்மையை, யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம், நான் மட்டும் பெற்றுக்கொண்ட அந்த இன்பத்தை மற்றவங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி, இந்த ஊரை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் சின்ன வயசில் கேள்விப்பட்டிருக்கிறேன். எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. இந்த ஊருக்கு வந்து இயேசு அறிவிக்க ஆரம்பித்தேன். இன்னைக்கு எவ்வளோ பேருக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். அப்போ நீங்கள் மாறணுமா இல்லையா? நீங்கள் மாறணும் இல்லை, நீங்களும் அப்படி வரணும் இல்லை, அப்போ தானே ஆண்டவர் சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. அப்போ நம்ம பெற்ற அந்த சந்தோஷத்தை அடுத்தவங்களும் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் அதை பறைசாற்ற வேண்டும். நீங்கள் இந்த சபைக்கு வந்து கிட்டத்தட்ட 20 வருஷமாக இருக்கிற விசுவாசிங்க இருக்கிறீங்க, 25 வருஷமாக இருக்கிறவங்க, 30 வருஷமாக இருக்கிறவங்க இருக்கிறீங்க. ஒரு ஆத்மா உங்களால் சபைக்கு வந்துக்குதா? யோசித்து பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு கூட சந்தோஷப்படுவாரா, வருத்தப்படுவாரா? இப்போ எனக்கு 2 பசங்க இருக்கிறாங்க. ஆண்டவர் எனக்கு 2 பசங்களை கொடுத்துருக்குறாங்க. இப்போ நான் என்ன எதிர்பார்ப்பேன்? இப்போ நான் ஆண்டவர்கிட்ட எங்கள் பசங்க 2 பேரையுமே நான் சொன்னது தெரியுமா? ஆண்டவங்க 2 பேரும் ஊழியம் செய்யணும், அவங்க உலகத்தில் வேலை செய்யக்கூடாது. நான் அவங்க கற்பமாகும் பொழுதே மனைவி வயிற்று மேலே நான் கை வச்சு அப்படி தான் ஜெபித்தேன். அது ஆனா பெண்ணான்னு கூட எனக்கு தெரியாது. நான் ஜெபித்தேன், ஆண்டவரே கர்த்தர் நீர் எத்தனை கொடுத்தாலும் அது உமக்கு தான், ஆனால் அவங்க நல்லா படிக்க வச்சு ஊழியத்தை கொண்டு வரணும், அப்படி தான் என்னுடைய ஆசை. ஒன்றுமே படிக்கலைங்க அதனால் ஊழியத்துக்கு வந்துடுறாங்கன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நான் இன்னைக்கு படிக்கலை, ஆனால் என் பிள்ளைங்களாவது படிக்கணும் அப்படி சொல்லி தான் அவங்க நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கணும். அவங்க எனக்கு ஆங்கிலம் தெரியல, அவங்களால ஒரு ஆங்கிலம் பேசினா நாளைக்கு ஒரு சுவிசேஷ அறிவிக்க பல இடங்களுக்கு போய் கர்த்தருடைய வார்த்தை சொல்ல ஏதுவாக இருக்குமென்னு சொல்லி அவங்களுக்கு கஷ்டப்பட்டு நல்ல பள்ளிக்கூடங்களில் படிக்க வச்சோம், நல்ல காலேஜில் படிக்க வச்சோம். இப்போ 2 பேரும் கிட்டத்தட்ட படிப்பை முடிச்சுட்டாங்க. இளையவனும் பிஇ முடிச்சிட்டான். இன்னொன்று எக்ஸாம் மட்டும், ஃபைனல் இயர் எக்ஸாம் மட்டும் இருக்குது. ஒரு வாரம் அதை எழுதிட்டான்னு முடிஞ்சு போச்சு. மூத்தவனும் கிட்டத்தட்ட அவனும் முடிச்சிட்டான். 4 ஆண்டுகள், கொஞ்சம் 5 ஆண்டுகள் கிட்டத்தட்ட குஜராத்தில் மிஷினரி அவன் பணியாற்றினான். நான் சொன்னேன், தம்பி நீ அங்கே இருந்தது போதும், இனி இங்கே வந்துரு, இந்த ஊழியத்தை செய். 24 வயது ஆயிடுச்சு அவனுக்கும். இனிமேல் இந்த ஊழியத்தை நீ செய்யணும், என்னோட இணைஞ்சு செய்யணும் அப்படி சொல்லி அவனை இங்கே கொண்டு வந்துட்டேன். அவனுக்கு கொஞ்ச நாள் அங்கே இருக்கணும்னு ஆசை. இரவு பகல் அங்கே பணியாற்றி இருக்கிறான் ஆலன். ஆனால் நான் சொன்னேன், இப்போ அங்கே வேலை செஞ்சது போதும், அங்கே பணியாற்றினது போதும், இனி இங்கே வந்து இந்த ஊழியத்தை செய், கர்த்தருக்கு இனிமேட்டு செய். அப்போ என்னுடைய ஆசை அதுதானே. அப்போ அவங்க அதுக்கு ஏற்றபடி உருவாகி வந்தால் என் இருதயம் என்ன பண்ணும்? இந்த பிள்ளைங்களை பெற்றத்துக்கு பரவாயில்ல அப்படி சந்தோஷப்படும். ஆமாவா இல்லையா? இப்போ 2 பசங்க இருக்கிறாங்க, நான் இவ்வளோ தூரம் அவங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்கிறோம், நல்ல ஸ்கூலில் சேர்த்திருக்கிறோம், நல்ல காலேஜில் சேர்த்திருக்கிறோம், அவங்கள நல்ல உடுத்தி வச்சு அவங்கள உருவாக்கி இருக்கிறோம், கஷ்டப்பட்டு ஆகிலும். எதுக்காக? அவங்களும் நாளைக்கு ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரங்களாக வரணும், 4 பேருக்கு ஆசீர்வாதமாக வரணும், தேசத்துக்கு அவங்க ஆசீர்வாதமாக வரணும் என்பதற்காக தான் இதை செய்யணும். இப்போ அதுக்கு ஏற்ற அந்த பாதையில் அவங்க பயணம் பண்ணி வரும்போது என் இருதயம் சந்தோஷப்படும். பரவாயில்ல, இந்த பிள்ளைங்களை படிக்க வச்சதுக்கு, இந்த பிள்ளைகளை பெற்றத்துக்கு அவங்க அந்த இடத்துக்கு வந்துட்டாங்கப்பா, என் இருதயம் சந்தோஷப்படும். ஆனால் அதை விட்டுட்டு இந்த ரூட்டில் அவங்க வராத வேறு ரூட்டில் பயணம் பண்ணால் என் இருதயம் என்ன பண்ணும்? வேதனைப்படும். ஐயோ, இந்த பிள்ளைகளை பெற்றது எவ்வளோ பிரயோஜனம் இல்லாமல் போயிருச்சே, நாங்கள் வேதனைப்படுவேன். அதே போல் தான் கர்த்தர் உங்களை என்னை ரட்சித்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, உங்களை ஆசீர்வதிச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்தை கண்டுபிடிச்சு அந்த நோக்கத்தில் பயணம் பண்ணுன்னா கர்த்தர் இன்னும் மென்மேலும் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மென்மேலும் உங்களை உயர்த்துவார். அவர் ராஜ்யம் கட்டப்படணும். வேதம் சொல்லுது, பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய ராஜ்யம் வருவதாக.
அப்ப அவருடைய ராஜ்யம் வரணும்னா அவருடைய சித்தத்தை நீங்களும் நானும் செய்யணும். உங்களுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுறது போல பூலோகத்தில் செய்யப்படுவதாக. அப்ப ஆண்டவருடைய சித்தத்தை நீங்களும் நானும் செஞ்சாதான் அவருடைய ராஜ்யம் பரலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு வரும். அப்ப சபைக்குள்ள நம்ம வர்றது என்னத்துக்கு? கர்த்தருடைய ராஜ்யத்தை பூலோகத்துக்கு கொண்டு வரணும். பரலோகத்தில் இருக்கிற தேவராஜ்யத்தை பூலோகத்துக்கு கொண்டு வரணும். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, அந்த பிரகாரத்தை அளக்காத. ஏன்? அவன் பிரயோஜனப்பட மாட்டான். வாசல்ல கிடக்கிறான் பாருங்க, அவன் எதுக்கும் உதவாதவன். அதுதான் வாசிக்கிறான் 11ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல. அவர் என்ன சொல்றாரு? 2ஆம் வசனம் தானே? ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடினால் அதை அளவாமல் புறக்கணித்து போடு அப்படின்னாரு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவும் பட்டும்படாத வெளியிலே இருந்துட்டு எந்த பிரயோஜனம் இல்லாத இருக்கிற நாட்களால தேவராஜ்யத்தை கேடு. அப்படிதான் வசனம் சொல்லுது. அவங்களை அளக்காதப்பா, அவங்கள கண்டுக்காத, அவங்கள ஒதுக்கி விடுன்னு சொல்றாரு ஆண்டவர். அவங்களை அளக்காத. அந்த பிரகாரத்தில் இருக்கிறாங்க பாரு, வெளிப்பக்கம் எதுலையும் சிலர்லாம் பார்த்துருக்கீங்களா, எதுலையுமே கலந்துக்க மாட்டாங்க. சபை காரியம்னா அது கர்த்தருடைய காரியம். ஆமேன்னு சொல்லுங்க. அதில் உங்களுடைய பங்களிப்பு நிறைய இருக்கணும். ஒரு ஜெபமா முதல்ல நீங்கள் போகணும். ஆராதனையாக ஃபஸ்ட்டால் நீங்கள் போகணும். ஒரு கூட்டம் நடக்குது, அதில் உங்களால் முடிந்த பங்களிப்பை நீங்கள் செலுத்தணும். ஆலய கட்டுமான பணியெல்லாம் நீங்களாம் நிறைய சப்போர்ட் பண்ணதுனால தான் இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஆலயத்தை நம்மளால் கட்ட முடிஞ்சிச்சு. எல்லாம் செஞ்சிருக்க முடியாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். அது மட்டும் போதாது. இப்போ பில்டிங் வந்துருச்சு. இப்போ அந்த பில்டிங் என்ன வேணும்? ஆத்துமாக்கள் வேணும். பில்டிங் எதுக்கு? ஜனங்களுக்காக தான் பில்டிங்கை தவிர பில்டிங்காக ஜனங்கள் அல்ல. அப்போ இப்போ அந்த பில்டிங்கு ஜனங்கள் வேணும். எப்படி ஜனங்கள் வரும்? ஆடுகள் கொட்டி போடணும். புது ஆத்துமாக்களை சந்திங்க. உங்கள் கிராமத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, உங்கள் நண்பர்கள் இருக்கிறாங்க. நான் அடிக்கடி உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லுவேன். நமக்கு 83 பேர் நமக்கு தொடர்பில் இருப்பாங்களாம். ஒவ்வொரு மனிதனுக்கும் 83 பேர் தொடர்பில் இருப்பாங்களாம். எப்படி? நம்மளோட பிறந்தவங்க இருப்பாங்க இல்லையா? நம்மளோட கூட பிறந்த அக்கா, அண்ணன், தம்பி, தங்கச்சி அப்படி இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய கணவன்மார் அந்த உறவுல வரவங்க, அதுக்கப்புறம் சித்தப்பா, பெரியப்பா, அப்புறம் அத்தை, மாமா, அப்புறமேட்டுக்கு தாத்தா, பாட்டி, பூட்டி, இப்படி எல்லாம் இந்த வட்டத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே எத்தனை பேர் இருப்பாங்களாம்? 83 பேர். ஒவ்வொருத்தருக்கும் என்ன சுஜாதா சொல்லுங்க, எத்தனை பேர்? எங்களுக்கு 83 பேர் இல்லைங்க, ஊரே எங்களுக்கு தான் சொந்தம். ஊரே ஆமாம் எங்களுக்கு சொந்தம். புரிஞ்சுட்டீங்களா? அப்போ அவங்களுக்கு நம்ம மற்றவங்களுக்கு போய் சொல்ல முடியாது. உங்கள் ரிலேஷனுக்கு நீங்கள் சொல்லலாம். அவங்களை யாரும் கழுத்து வெட்ட மாட்டாங்க. சர்ச்சுக்கு வாங்க, நாங்கள் அங்கே போய் நல்லா இருக்கிறோம், சமாதானமாக இருக்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம், ஆலயத்துக்கு வாங்க, மதம் மாறாதீங்க, மனம் மாறுங்க, ஒரு நிம்மதி கிடைக்குது சபையில், நல்ல வழிமுறைகளை சொல்லி கொடுக்குறாங்க, நல்ல ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்குறாங்க, வாங்க அப்படி சொல்லி கூட்டிடுவாங்க. அப்போ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ பிரகாரத்தை நீ அளக்காதன்றார் ஆண்டவர். மொர்தெக்காய் வாசல்ல இருந்தான். வாசல்ல இருக்கிற வரையும் அண்ணி என்ன பண்ணுனா, எனக்கு வணக்கம் வை, என்னை நமஸ்காரி, என் காலில் விழுன்னு சொல்லிட்டு இருந்தான். பெரிய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருந்தான். ஆண்டவர் அதை அந்நியர்களுக்கு நான் விட்டுட்டேன்ப்பா, பிரகாரத்தை அந்நியர்களுக்கு விட்டுட்டேன். அதை அந்த பிரகாரத்தை நீ அளக்காத. வசனம் அப்படிதான் சொல்லுது. ஆலயத்துக்கு புறம்பே இருக்கிற பிரகாரத்தை நீ என்ன பண்ண வேண்டாம், அளக்க வேண்டாம். அது புறஜாதிக்கு கொடுக்கப்பட்டபடினால் அதை அளவாமல் புறக்கணித்து போடு. வாசல் அனுபவம் நமக்கு வேண்டாம். ஆமேன்னு சொல்லுங்க. வாசல் அனுபவத்தில் இருக்கிறவங்களை கர்த்தர் புறக்கணித்து போடுவார். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்குது? உண்மையில் நான் சொல்றது புரியுதுன்னு கைத்தொகை அள்ளி சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வாசல் அனுபவம் என்பது எதுலையுமே பங்கெடுக்காம அப்படி கண்டுக்கிடாமே போறது. கர்த்தர் அவனை புறக்கணின்னு சொல்றாரு. அவனை ஆசீர்வதிக்க மாட்டாருங்க. அவன் வர மாதிரி எப்படி வந்தானோ அப்படியே தான் நம்ம சபையில் ஒரு பெரிய பிளஸ்ஸிங்கே இருக்காது. ஆனால் சிலர்லாம் பாருங்கள், சர்ச்சுக்கு வந்த சில மாதங்களில் சில வருஷங்களில் மேலே 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 ஆசீர்வாதமாகி போயிட்டே இருப்பாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா சர்ச்சு எல்லா காரியத்திலும் அவங்க என்ன இன்வால்வாக இருப்பாங்க. கவனிக்கிறீங்களா? ஆனால் சிலர் பாருங்கள் 50 வருஷமாக அந்த சபையில் இருப்பாங்க, எப்படி வந்தாங்களோ அப்படியே இருப்பாங்க. நான் அதையும் பார்த்துருக்கிறேன், இதையும் பார்த்துருக்கிறேன். அப்படி இல்லை, நாளுக்கு நாள் நீங்கள் பெருகணும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். அல்லேலூயா. அதை தான் எசேக்கியேலுக்கு ஆண்டவர் சொல்லும்போது எப்படி சொல்கிறாரு, அதுதான் நீ தம்பி பாட்டு பாடினான், 2வது பாட்டு. இன்னைக்கு காலையில் இந்த பகுதியெல்லாம் எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 3வது வசனம் 12ஆம் வசனம் வரைக்கும் இதையும் 3 பாட்டாக பிடிக்கலாம். அந்த புருஷன் வெளிப்படுத்தின விசேஷம் 11லேருந்து 1, 2, 3 பகுதியாக பிரிக்கலாம்.
47 அதிகாரம் எசேக்கியேல் 3-12 வரைக்கும், இதையும் 3 பகுதியாக பிரிக்கலாம். அந்த புருஷன் எடுத்துக்கிட்டீங்களா, எசேக்கியேல் பக்கம் 1025 பக்கம் 1025 பக்கம், எசேக்கியேல் 47 அதிகாரம் 3 வசனம் படிக்கலாம். அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்துக்கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். கணுக்கால் அளவாய் இருந்தது. கணுக்கால் அளவு தண்ணீர்ல குளிக்க முடியுமா? கணுக்கால் அளவுன்னா என்னது? பாதம் மட்டும்தான் நினையும். அதானே சேகர் பிரதர்? கணுக்கால் அளவுன்னு என்னது? ராஜகோபால் சொல்லுங்க. கணுக்கால் என்னது? அந்த பாதம் மட்டும்தான் நினையும். அதை குளிக்க முடியுமா? முடியாது. நம்ம அழுக்க கழுவு உதவாது. அந்த அனுபவம், அதுதான் வாசல் அனுபவம். நான் சொன்னேன், ஒரு நூலை பிடித்து கொண்டு கிழக்கே புறப்பட்டு போகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீர் கடக்க பண்ணினார். தண்ணீர் 1000 முழம் போகும்போது எங்க எவ்வளவாதான் இருந்துச்சு? ஆமா, இன்னைக்கு நிறைய பேர் கணுக்கால நின்றுட்டோம். அந்த அனுபவம் போதும். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும், ஏதோ கையை தட்டணும், ஏதோ காணிக்க நேரத்தில் என்னால் முடிஞ்சதை போடணும், அதுக்கப்புறம் ஆம்பேன்னு சொல்லும்போது திரும்ப வீட்டுக்கு போயிடணும், அவ்வளோதான். திரும்ப அந்த பைபிள் எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. பைபிள் எல்லாம் பத்திரமான இடத்துல வைக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையை புனிதமாக்கக்கூடியது. பைபிளை கண்ட இடத்துல, கால் மிதிப்பட்ட இடத்துல போடக்கூடாது. தரையில் கீழே வைக்காதீங்க. பைபிள் பரிசுத்த வேதாகமம், நம்ம வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தக்கூடியது. தங்கத்தை எவ்வளோ பத்திரப்படுத்துகிறோமோ அந்த மாதிரி அதுக்குன்னு பீரோவில் போட்டு பூட்டிடக்கூடாது. இனிமேட்டு இப்போ தங்கத்தை பீரோவில் தானே வச்சு போட்டுரும், அதுக்கு லாக்கர், அண்டர் லாக்கர்லாம் இருக்குது இல்லையா, அதில் பூட்டிடக்கூடாது. உங்கள் கண்ணில் படுகிற மாதிரி என்ன பண்ணணும்? நல்ல ஒரு இடத்துல இருக்கணும் பைபிள். அப்போ தான் அது கண்ணில் பார்க்கும்போது எடுத்து படிக்க தோணும். செல்லெல்லாம் கொண்டு போய் அட்டால் மேலே தூக்கி வச்சிடுறது. அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை தான் அந்த பைபிள் என்ன பண்ணுறது? அதான் தேடுறது. ஞாயிற்றுக்கிழமை தான் தேடி கடைசியில் கையை விட்டு பார்த்தா அங்கே அட்டால் மேலே இருக்கும். எடுத்து பார்த்தா தூசு. 2 தட்டி என்ன பண்ணுறது? ஆமாம், ஒன்று தட்டிட்டு போயிடுவார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பைபிளை தினைக்கும் படிக்கணும். பைபிளை படிக்க பைபிள் பழசான உங்கள் வாழ்க்கை புதுசாகிட்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. யார் பைபிளெல்லாம் பழசாகிட்டே வருதா அவங்க வாழ்க்கையெல்லாம் புதுசாகிட்டே இருக்கும். பைபிள் புதுசாகவே இருந்தால் உங்கள் வாழ்க்கை பழசாகவே இருக்கும். பக்கத்து கைப்பிடி சொல்லுங்க. பைபிள் பழசாச்சுன்னா வாழ்க்கை புதுசாகிரும். பைபிள் புதுசாகவே இருந்தால் வாழ்க்கை பழசாகவே இருக்கும். நல்லா இருக்குதுல்ல? அழகாக சொல்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு செலவு வைக்கணும். எவ்வளோ அழகாக சொல்கிறீங்களே. வெரி குட். பாருங்கள், இந்த இடத்துல சொல்கிறாரு 1000 முழம் அளந்துட்டு கூட்டிகிட்டு போகிறாராம். அங்கே தண்ணி எவ்வளோ தாங்குது? கணுக்கால் அளவு. இது எதுக்கும் பயன்படாது. அப்புறம் வாசிக்கலாம். இன்னும் அவர் 1000 முழம் அளந்து, இன்னொரு 1000 முழம் அளந்து தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவு. அங்கே இப்போ ஒரு 1000 முழம் உள்ள போயாச்சு. அது 2வது அனுபவம். வாசல்ல இருந்து எங்க வரான்? இப்போ உள்ள அடுத்த ஒரு 1000 முழம் உள்ள போறான். அங்க இப்ப என்ன வருது? முழங்கால் அளவு. இந்த அனுபவத்தில் நீங்க வரணும். அங்க கணுக்கால் அளவு அனுபவத்தோட இருந்து போயிடக்கூடாது. அப்படியே போயிடக்கூடாது. நாளுக்கு நாள் நீங்க வளரணும். கிறிஸ்தவ வாழ்க்கையில நாளுக்கு நாள் நீங்க பெருகணும். நாளுக்கு நாள் நீங்க புதுப்பிக்கப்படணும். நாளுக்கு நாள் இயேசுவை போல மாறணும். ஆமென் சொல்லுங்க. என்ன மாதிரி இல்ல, இயேசுவை போல மாறணும். நாளுக்கு நாள் யாரை போல மாறணும்? இயேசுவை போல மாறணும். அப்ப இன்னும் ஒரு 1000 முழம் அளந்து உள்ள போறான். போகும்போது அங்கே தண்ணியினுடைய ஆழம் அதிகமாக இருக்குது. எவ்வளோ தூரம் யோனத்தானையா அங்கே இருக்குதா? சொல்லுங்க யோனத்தானையா, சொல்லுங்க எவ்வளோ தூரம் தண்ணி அங்கே எவ்வளவு இருக்குது? முழங்கால் அளவு. அப்புறம் ஒரு 1000 முழம் அளக்குறான். அங்கே போனால் இப்போ என்ன பண்ணுது? இடுப்பளவு இருக்குது. இடுப்பளவு தண்ணியில் குளிக்கலாமா? குளிக்கலாம். அப்புறம் ஒரு 1000 முழம் அளந்து போனா அங்க அதுக்கப்புறம் ஆழமே சொல்லப்படல, அது நீச்சல் ஆழம் என்று சொல்லப்படுகிறது. இந்த 3வது ஸ்டேஜை தாண்டிட்டோம்னா எப்பொழுதும் இந்த பரிசுத்த ஆவிக்குள் நீந்துகிற ஒரு அனுபவம் அது. அல்லேலூயா. அங்கே தான் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார், அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அங்கே விருட்சங்கள்லாம் இருந்தது. அந்த ஆறு பாய்கிற இடமெல்லாம் என்ன இருந்துச்சு? வீட்டில் போய் படிங்க. அது அடுத்த வாரத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதெல்லாம் இப்போ சொல்ல நேரம் இல்லை. அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் படித்து பாருங்கள். நான் 3 12 வரைக்கும் உள்ள வசனத்தை இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு ஹோம்ஒர்க் வீட்டில் போய் படிக்கணும். அப்போ அந்த நீச்சல் ஆழமுள்ள அந்த தண்ணீர் பாய்கிற இடமெல்லாம் பரிசுத்தம் உண்டானதான். அது பாய்கிற இடங்கள்லாம் விருட்சங்கள் தோன்றினதான். அதன் கனிகள் உண்டானதான். அது இலைகளில் மருந்து உண்டானதான். அங்கே பாரு எழுதியிருக்குது. அதை பின்னாடி நீங்கள் வீட்டில் போய் படிங்க.
அதுதான் இந்த மூன்றாவது அனுபவம். அப்ப கணுக்கால் அளவு அந்த அனுபவத்தை விட்டு என்ன பண்ணணும், முழங்கால் அளவு, அதுக்கப்புறம் அந்த அனுபவத்தை விட்டு இடுப்பு அளவு தண்ணீருக்குள்ள வரணும். அதுக்கப்புறம் நீங்க போனீங்க நீச்சல் ஆழம், நீந்திக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப அருமையான ஒரு அனுபவம். நீந்துகிற ஒரு அனுபவம், ஒரு அருமையான ஒரு அனுபவம். ஆமென், அல்லேலூயா. ஆமா, அப்ப பாருங்க, கர்த்தர் அதை தான் விரும்புறாரு. இன்னொரு 1000 முழம், இந்த 1000 முழம் போதாதுப்பா, இந்த அனுபவம் உனக்கு போதாது, இந்த பரிசுத்தம் போதாது, இந்த ஜெபம் போதாது, இன்னொரு 1000 முழம் உள்ளப்போ, இன்னொரு 1000 முழம் உள்ளப்போ, இன்னொரு 1000 முழம் உள்ளப்போ, அதுக்கப்புறம் ஒரு 1000 முழம் உள்ள போனா நீ நீந்தி கொண்டு என் கூடயே நீ இருக்கலாம். நான் வேறு நீ வேற இல்லை, நாம இருவரும் ஒருவரானோம். அல்லேலூயா. அந்த அனுபவத்துக்குள்ள கர்த்தர் உங்களை வர விரும்புறாரு. ஆமென். பாருங்க, இப்ப இந்த மொர்தெகாய் கிட்ட வந்துருங்க. இந்த செகண்ட் அனுபவம் பாருங்க, அவன் வாசல்ல இருந்து எங்க வந்துட்டான் அதை மட்டும் படிச்சு நாம என்ன பண்ண போறோம், முடிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். 4ஆம் அதிகாரம், எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 2ஆம் வசனமும் படிங்க. நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தமாய் அலறிக்கொண்டு ராஜாவின் அரண்மனை வாசல் முகப்பு மட்டும் வந்தான். எங்க போயிட்டான்? இப்ப முகப்புனா எங்க? முன்னால வந்துட்டான். வெளியில இருந்தவன், வாசல் இருந்தவன், வாசல் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு ஒரு பாரம் வராது. நல்லா கவனிங்க. ஹலோ, லீலே சொல்லுங்க. வாசல்ல இருக்கிற வரைக்கும் அவனுக்கு என்ன இல்ல? தேசத்தை குறித்த வெளிப்பாடு இல்ல, தேசத்தை குறித்த பாரம் இல்ல. நல்லா உடுத்துனான், நல்லா சாப்பிட்டான், நல்லா தூங்குனான், வாழ்க்கையை என்ஜாய் பண்ணனா. வாசல்ல இருக்கிற வரைக்கும் அவனுக்கு எந்த பாரமும் கிடையாதுங்க. யாரை குறிச்சும் வருத்தம் கிடையாது. எவன் எக்கெடு கெட்டானா என்ன, எனக்கு என்ன, நானும் என் மனைவி பிள்ளை பொண்டாட்டி பிள்ளை நல்லா இருக்கிறோமா, தோத்துறோம். ஆனால் வாசல் இருந்தவன் இப்போ எங்கே வந்துட்டான்? அரண்மனையின் வாசல் முகப்புக்கு வந்துட்டான். இப்போ முகப்பில் வந்துட்டா யாரை பார்த்துடலாம்? ராஜாவை பார்த்துடலாம். புரிஞ்சுட்டீங்களா? அவர் இருக்கிற இடத்துக்கு பக்கம் அங்கே தான் மந்திரிமார்கள்லாம் இருப்பாங்க. அந்த முகப்பில் மந்திரி சபை இருக்கிற இடம் அது. இப்போ அங்கே வந்த உடனேயே தேசத்தின் நிலைமையெல்லாம் அவனுக்கு தெரியுது. அதனால் அவன் என்ன பண்ணான்? வஸ்திரங்களை கிழித்து கொண்டானா, ரெட்டுடுத்தி கொண்டான். அப்படின்னா என்னது? ஒரு சாக்கு பையை மேலே போட்டுக்கிட்டான். ஏன்? ஐயோ, என் தேசத்துக்கு ஒரு பெரிய அழிவு நியமிக்கப்பட்டிருக்கிறது, என் ஜனங்களுக்கு ஒரு பெரிய அழிவு நியமிக்கப்பட்டிருக்கிறது, இதை நான் பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்க முடியும்? தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டான், ரெட்டுடுத்தி கொண்டான், சாம்பலை மேலே போட்டுக்கிட்டான். நகரத்தின் நடுவே வந்து மகா சத்தமா என்ன பண்றான்? அலறான். அந்த முகப்புக்கு நீ இந்த 2வது அனுபவத்தில் வந்துட்டீங்கன்னா உங்களால் தேசத்துக்காக ஜெபிக்காம இருக்கவே முடியாது. கர்த்தர் உங்களை பாரப்படுத்துவார். ராஜா இங்கிருந்து உங்களுக்கு சொல்லிகிட்டே இருப்பார், தேசத்தை பாரு, தேசத்து நிலைமையை பாரு, ஜனங்களை பாரு, இந்த சின்ன ஏழை குழந்தைகளை பாரு, அந்த குழந்தை கற்பழிக்கப்படுது பாரு, அதுக்காக ஜெபம் பண்ணு. இங்கே பாரு, வாலிபன் தாறுமாறா வாழ்றான் பாரு, குடிச்சிட்டு உளுந்து கிடக்கிறான் பாரு, துணி இல்லாத கிடக்கிறான் பாரு, அவனுக்காக ஜெபம் பண்ணு. இங்கே பாரு, விக்கிரகத்தின் கிரியை பெருகிட்டு வருது, இதுக்காக ஜெபம் பண்ணு. இங்கே பாரு, தேசம் ரத்தம் சிந்தனால் தீட்டுப்படுது, இதுக்காக ஜெபம் பண்ணு. இங்கே இந்த 2வது அனுபவத்தில் நீ வரும் பொழுது கர்த்தர் உங்களை பாரப்படுத்த ஆரம்பிப்பார். ஆமென். நீங்க பாரப்படும் பொழுது ராத்திரியில் தூக்கம் வராது, எழும்பிடுவீங்க, முழிப்பு வந்துடும், தூக்கம் போயிடும், எழும்பி உட்காந்துருவீங்க. ஐயோ என்னதுன்னு தெரியல, கர்த்தர் உங்களை பாரப்படுத்தின்னு அழ ஆரம்பிச்சிருவீங்க. ஆண்டவரேன்னு கத்த ஆரம்பிப்பீங்க. கர்த்தர் உங்களை பாரப்படுத்துவார். இந்த செகண்ட் அனுபவம் அது எங்க? அவன் இப்போ மொர்தெகாய் எங்க வந்துட்டான்? வாசல்ல இருந்தவன் வாசல்ல இருந்து அரண்மனை முற்றத்துக்கு வந்துட்டான். கிட்ட ராஜாவுக்கு பக்கம் வந்துட்டான். பிரகாரத்தில் இருந்து பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்துட்டான். அதான் வெளிப்படுத்தல் 11:1 ஆலயத்தையும் பலிபீடத்தையும், அடுத்தது அதில் தொழுது கொள்ளுகிறவர்கள், இது 2வது இடம். பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்துக்கு வந்துட்டான். தேவ மக்களோடு மக்களா இணைஞ்சிட்டான், சபையோடு சபையா இணைஞ்சிட்டான். அதில் எல்லாத்திலையும் பங்கெடுக்கிறான், தோள் கொடுத்து நிற்கிறான், சபையை கட்டி எழுப்புறான். இந்த செகண்ட் அனுபவம் இங்கே வரணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறாரு. அந்த செகண்ட் அனுபவம் இங்கே வந்துட்டா நம்ம எல்லாம் ஒரு குடும்பன்ற எண்ணம் வந்துடும். அவங்க வேற, நம்ம வேற இல்லை. இங்கே ஜாதி மதம் இருக்காது, இங்கே வேற்றுமை இருக்காது, இங்கே ஒற்றுமை இருக்கும். எல்லாம் அண்ணன் தம்பிங்களா, அக்கா தங்கச்சிங்களா, அப்பா பிள்ளைகளா, இந்த ஒரு உறவுக்குள்ளே வந்துடும். இது செகண்ட் அனுபவம். இன்னைக்கு ஆண்டோடைய பெரிய கிருபை நம்ம சபையில் நீங்களாம் அப்படி இருக்கிறது பெரிய சந்தோஷம். நிறைய பேர் இங்கே வந்து போனவங்க சொல்லியிருக்கிறாங்க,
பாஸ்டர் உங்கள் சபைக்குள்ள வந்தாவே நீங்கள் ஒரு குடும்பமாக இருக்கிற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுறோமே. பாஸ்டர் விசுவாசிகள் அந்த வேறுபாடுங்க தெரியலையே. நீங்களாம் குடும்பம். என்கிட்ட பலர் சொல்லியிருக்கிறாங்க, அப்பா பிள்ளை என்ற உறவில் நீங்கள் இருக்கிற நிறைய பேர் உங்களை எல்லோரும் அப்பான்னு தான் கூப்பிடுறாங்க. என்ன பாஸ்டர்? ஆமாம், எங்கள் பிள்ளைகள் எல்லோரும் அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. அது எவ்வளோ பெரிய சந்தோஷம். பிள்ளைகள் தகப்பன்ற உறவு. பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டம்னா அந்த தகப்பனுடைய இருதயம் துடிக்கும். அந்த உறவு தான் நல்லது. பாஸ்டர் விசுவாசினா அங்கே கேப் இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட சொல்லிக்கிறாங்க, நம்ம சபைக்கு வந்த பல ஊழியக்காரங்க, உங்களை பார்க்குறேன், உங்கள் வீட்டுக்குள்ளே எல்லாரும் தாராளமாக வராங்க, தாராளமாக போகிறாங்க. என்கிட்ட பலமுறை சொல்லியிருக்காங்க, பலர் சொல்லியிருக்கிறாங்க. எல்லாம் அவங்க பாட்டுக்கு வராங்க, கிச்சனுக்குள்ளே போகிறாங்க, அவங்க பாட்டுக்கு சாப்பிட்றாங்க. ஆமாம், நாங்கள்லாம் ஒரே குடும்பம் பாஸ்டர். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அந்த ஒரு அனுபவம், இந்த செகண்ட் அனுபவம். அங்கே இருக்காதீங்க, எங்கே வந்துடுங்க, இங்கே வாங்க. இங்கே இருக்கிறவங்க அடுத்த ஒரு 3வது அனுபவம், அதுதான் பயங்கர மகிமையான அனுபவம். அது அடுத்த வாரம் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த செகண்ட் பார்ட்டோட நான் நிப்பாட்டுறேன். நீங்கள் இப்போ எங்கே இருக்கிறீங்கன்னு கண்டுபிடிச்சிக்கிடுங்க. வெளிப்பக்கத்தை அளக்காதன்னு சொல்லிட்டாரு, வெளிப்படுத்தல. அது யாருக்கு கொடுக்கப்பட்டது? புறஜாதி. அவனால் பரிசுத்த ஸ்தலம் மிதிக்கப்படுமே தவிர மதிக்கப்படாது. 42 மாதமளவும் அவன் பரிசுத்த ஸ்தலத்தை மிதிப்பான். வெளியில் இருக்கிற ஆளால் எந்த பிரயோஜனமும் சபை கிடையாது. அவனால் சபைக்கு கேடுன்றாரு, அவன் அளக்காத விட்டுன்றாரு. ஆனால் யாரால பலிபீடத்தில் இருக்கிறவன் அந்த ஊழியக்காரனை அளந்துப்பார். ஆலயத்தில் ஆராதிக்கிறாங்களா இந்த ஜனங்கள் அளந்துப்பார். நேற்ற காட்டில் இன்றைக்கி வளர்ந்துருக்கிறாங்களா? நேற்ற காட்டில் இன்றைக்கி ஆண்டவரோட நெருங்கி போயிருக்கிறாங்களா? நேற்ற காட்டில் இன்றைக்கி நல்லா ஜெபிக்கிறாங்களா? நேற்ற காட்டில் இன்றைக்கி பரிசுத்தமாக்குறாங்களா? நேற்ற காட்டில் இன்றைக்கி விசுவாசத்தில் உயர்ந்திருக்கிறாங்களா? நாளுக்கு நாள் நம்ம வளரணும். இந்த அனுபவத்தை கர்த்தர் விரும்புகிறாரு. அதுக்கு அடுத்த ஒரு அனுபவம், இந்த தேர்ட் பார்ட் அடுத்த வாரத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இடைபடுவார். எழுமி நிற்கலாம், கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். எல்லாரும் எழுமி நிற்போம். ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டு வருகிறார். கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டு வருகிறார். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன். எல்லாரும் இணைந்து தேவ சமூகத்தில் என்ன தராண்டவரே, அந்த வாசல் அனுபவத்தை விட்டு அந்த முற்றத்தின் அனுபவத்துக்குள்ள வரனாண்டவரே, நான் படைக்கிறேன் உம் பாதத்தில், ஒரு வாக்குமே என்னை, ஒரு வாக்குமே, ஒரு வாக்குமே என்னை, ஒரு வாக்குமே, என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், ஒரு வாக்குமே என்னை, ஒரு வாக்குமே, ஒரு வாக்குமே என்னை, ஒரு வாக்குமே. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. சொல்லுங்க, என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே, என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், ஒரு வாக்குமே என்னை, ஒரு வாக்குமே, ஒரு வாக்குமே என்னை, ஒரு வாக்குமே. கேட்ட சத்தியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பார். கண்டிப்பா நான் விசுவாசிக்கிறேன்.
மொர்தெகாய் வாசல்ல இருக்கிற வரைக்கும் பலரும் அவனை நிந்திச்சாங்க, அவமதிச்சாங்க, ஏளனமா பார்த்தாங்க. மனுஷனுடைய உதவி அவனுக்கு தேவைப்படணும்னு சொல்லி நினைச்சாங்க. ஆனா அந்த இடத்தை விட்டு அவன் அடுத்த ஒரு இடத்துக்குள்ள வரான். ராஜாவிடத்துல பேசக்கூடிய அளவுக்கு இல்லை, பார்க்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்துட்டான்.